கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய மகத்தான கிருபையினாலே நம்முடைய சபையில் 3 ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிகாலை ஆராதனை, மத்திய ஆராதனை, சாயங்காலமும் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவ மக்கள் இந்த 3 ஆராதனைகளிலும் நீங்கள் பங்கெடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஜெபம் ஒண்டி தான் ஜீவனை தரும். அல்லேலூயா. எப்படியெல்லாம் ஜெபத்தில் கட்டப்படணுமோ, தனி ஜெபத்தில், கூட்டு ஜெபத்தில், குழு ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில், மேக்சிமம் ஜெபத்தில் நேரத்தை செலவழிக்கிற நேரம் மட்டும்தான் தேவனுடைய பார்வையில் கணக்கு வைக்கப்படும். அல்லேலூயா. ஸோ தயவு செய்து ஜெப நேரத்தை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று கூடி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் ரொம்ப நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம குடும்பங்களும் நாமளும் ஆசீர்வாதமாக இருக்கின்றதுல அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அதற்காக நமக்கு ரொம்ப பிரயாசப்பட்ட அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவருடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்த அவர் ஒவ்வொரு வாரமும் அவர் நம்ம மத்தியில் இறங்கி வருகிறார். இந்த கொடுக்கப்படுகிற பிரசங்கங்கள் ஏனோ தானே என்று கொடுக்கப்படுவது அல்ல. ஆவியானவர் பேசாத எந்த வார்த்தையும் நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர்றதில்லை. வேதத்தில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு இல்லை? அவ்வளோ வார்த்தைகள்லையும் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் என்ன பேசுகிறாரோ அதைத்தான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து வைத்துக்கொள்ள, என்னோடு இடைபடுகிற வார்த்தைகளைத்தான் உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாகும் என்று ஆவியானவர் கொடுப்பதாக நான் கொண்டு வந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாருக்குமான அந்த வார்த்தை அது. கர்த்தர் நல்லவர். இன்றைக்குரிய வார்த்தைக்காக நாம் கடந்து போவோம். பழைய ஏற்பாட்டில் 523வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13-14வது வசனம். பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருந்த நாள் முதல் அவன் எல்லாவற்றிலும் அவனும் அவன் வீட்டாரும் அவனோடு இருந்த அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அருமையான தேவச்சனமே, இந்த ஓபேத் ஏதோம் என்பவர் யார்? அவரை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு லேவியனோட மகனா இருக்கிறார். இதே பகுதி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். லேவி குடும்பத்தை சேர்ந்த எதித்தூன் என்கிற அந்த லேவியனுடைய பிள்ளைகள் தான் இந்த ஓபேத் ஏதோமும் ஓசா அப்படின்ற ஒரு மனுஷனும். இங்கே நடக்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கர்த்தருடைய பெட்டி, இந்த கர்த்தருடைய பெட்டியை குறித்து உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தருடைய பெட்டியில் என்னென்ன இருந்துச்சு? ஆரோனின் துளிர்த்த கோல், மண்ணா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கர்த்தருடைய கற்பனையின் பலகைகள் இருந்துச்சு இல்ல? ஸோ இது இஸ்ரவேலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிசுத்த பொருட்கள். இதை மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், இதை நீங்கள் தனியாக பெட்டி செஞ்சு அதில் பத்திரமா வைக்கணும். அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வர கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமைக்கும் சுமை இதுவே. அதை தொடக்கூடாது.
பரிசுத்த அந்த உடன்படிக்கை பெட்டியை யார் வேணாலும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அதே சமயத்தில் அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழ பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். லேவி புத்திரரும் முக்கியமா என்ன அப்படின்னா, ஆசாரியன் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரணும். இதுதான் ரூல்ஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது. யார் வேணாலும் அதை என்ன பண்ணக்கூடாது, அது பரிசுத்தமானது, அதை யாரும் தொடக்கூடாது. இது இஸ்ரவேல் சமஸ்த ஜனத்துக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில மோசே சொன்னது போலயே அது ஒவ்வொரு இடத்துலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போன பிற்பாடு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் பண்ணி வந்தாங்க. அப்படியா இருக்கிற காலகட்டத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியானது ஒரு இடத்துல பிடிக்கப்பட்டுச்சு. எங்க அப்படின்னா, ஏலியின் காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியானது பெலிஸ்தீனுடைய கையில் பிடிக்கப்பட்டுச்சுன்னா அவன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அவன் எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட கோயிலில் வச்சுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தருக்குள்ளே பயங்கரமான உபாதை வருது. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ஒரு மாட்டு வண்டியை வச்சு அனுப்பி விட்டாங்க. அப்படி வந்து அது ஒரு மனுஷனுடைய வீட்டில் ஒரு 20 ஆண்டு காலம் அங்கே நின்றுச்சு. இந்த ஏலியின் காலத்துக்கு அப்புறம் இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி இஸ்ரவேல் ஜனங்க யாருமே கவலைப்படல, அதை தேடவும் இல்லை. அதுக்கப்புறம் ராஜாவாகிய சவுல் எழுப்பினார். சவுல் காலத்திலே அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லையா. இங்கே வசனம் சொல்லுது, தாவீது 13 அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடு கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனால் பிடிக்கப்பட்ட இந்த உடன்படிக்கையின் பெட்டி எங்கோ இருக்கிறது. ஆனா அது யாருமே என்ன பண்ணல, தேடல. எப்போ தாவீது ராஜாவாய் அந்த இடத்துல ஸ்தானத்துக்கு வந்தாரோ, ஒவ்வொரு ராஜாவும் அந்த ஸ்தானத்துக்கு வரும்பொழுது முக்கியமாக அவங்க வாழத்தக்க இடம், அவன் சிங்காசனம், அவன் கிரீடம் எப்படி இருக்கணும், இதை டிசைன் பண்ணுறதெல்லாம் முதல்ல கவனமாக இருப்பாங்க. அவன் ராஜ்யத்தை மேன்மைப்படுத்தவும், எப்படி மக்களெல்லாம் சீர்படுத்தலாம், எப்படி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி சிறப்படுத்தலாம், இதை பற்றின சிந்தனையில தான் ஒவ்வொரு ராஜாவும் செயல்படுவாங்க. ஆனால் தாவீது ராஜாவாய் அமர்ந்த உடனே அவன் முதல் செய்த காரியம், கர்த்தருடைய உடன்படிக்கையை நான் கொண்டு வரணும். ஏன் அந்த உடன்படிக்கை அவ்வளோ ப்ரெஷியஸ் மேன்மையானது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை முன்னின்று வழி நடத்தது இந்த உடன்படிக்கையின் பெட்டி. இஸ்ரவேலில் நினைத்த காரியம், அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியில தேவ சமூகம் இருக்கிறது, அவளுடைய சமூகம் முன்னின்று நடத்துகிறது என்கிற நம்பிக்கை அவளுக்குள்ள இருந்துச்சு. இது தாவீது கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தார். ஸோ தன் ராஜ்ய பாரம் மேன்மைப்பட்ட உடனே இந்த தேவனுடைய சமூகம் எனக்கு முன்னால வந்து வழி நடத்தணும், அவருடைய பிரசன்ஸ் எனக்கு முன்னால இருக்கணும் அப்படின்ற ஆசையினால அவர் இந்த உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. நல்ல பிளான். அதன்படி கொண்டு வரப்படுகிறது. அதை எவ்வளோ காரியங்களை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க வாசிங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை
பிடிக்க தன் கையை நீட்டினான் அப்படின்னு இருக்கு. நீங்க இதே வசனத்தை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அவன் கையை நீட்டி பிடித்தான் இருக்கும். அந்த உடன்படிக்கையை பிடிச்ச உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டின நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். இந்த பரிசுத்தமான இந்த உடன்படிக்கையின் பெட்டி மேல யாரும் அனாவசியமா என்ன பண்ணக்கூடாது, ஏதோ ஒண்ணுன்ற மாதிரி கை வைக்க கூடாது. அது மகா பரிசுத்தம், தேவ சமூகம் அந்த இடத்துல இருக்கிற, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி நாம் தேவனை பார்க்குறவங்களாம் என்ன போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. முகமுகமா தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. அந்த ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமானதை யார் வேணாலும் கண்டபடி என்ன பண்ண முடியாது, தொடக்கூடாது என்று கட்டளை இட்ட அந்த வார்த்தைக்கு இந்த ஊசா என்ன பண்ணல, கவனிக்கல. அது கவனம் இல்லாம கையை வச்சதுனால அவர் என்ன ஆயிட்டாரு, தேவன் அடித்து இறந்து போயிட்டார் இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்திலே கொண்டு வராம். இப்போ நான் சம்பவத்தை சொல்லிச்சேன். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது ஊசா தவறுதலாய் அதை பிடிக்க கையை நீட்டின போது தேவன் அவனை அடித்து கொஞ்சம் போட்டா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யல. 2வது, தாவீது இந்த பெட்டியை இன்னும் திரும்ப கொண்டு போறதுக்கு அவர் என்ன ஆயிட்டாரு, அவருக்கும் பயம் வந்துருச்சு, இன்னும் எப்படி நான் அதை கொண்டு போறது. ஆனா என்ன சம்பவம்னா, அந்த பெட்டியை கொண்டு போக வேண்டிய முறை என்ன அப்படின்னா, அதை லேவியர்கள் சுமந்து போகணும், ஆசாரியர்கள் சுமந்து போகணும். அதை வண்டியில வச்சு கொண்டு போவது தேவன் சொன்ன சிஸ்டம் இல்லை. அது யாருடைய வழக்கமா இருந்துச்சு அப்படின்னா, பெலிஸ்தீரோட வழக்கம். அவங்க தான் மாட்டு வண்டியில வச்சு என்ன பண்ணாங்க, அனுப்பி விட்டாங்க. ஸோ அந்த வழக்கத்தை இவனை ஃபாலோ பண்ணினதுனால தான் அங்கே தேவன் மிகுந்த கோபம் அடைஞ்சார். ஸோ அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இவனா ஒரு காரியத்தை யோசித்து செய்தபடினால அந்த இடத்துல அந்த பெரிய வேதனை அந்த இடத்துல உண்டாச்சு. இப்போ தாவீதுக்கு தப்ப உணர்ந்தாச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அவன் பக்கத்தில் பார்க்குறாரு, யார் இருக்கா, ஓபேத் ஏதோம் இருக்கிறார். ஸோ அந்த வீட்டில் இந்த ஓபேத் ஏதோம் யார் என்பதை நான் உங்களுக்கே சொன்னேன். யார் அவரு, லேவியனுடைய பிள்ளை. ஸோ அவனுக்கு என்ன தெரியும், இந்த பெட்டியோட மகத்துவம் தெரியும், இதோட மகிமை தெரியும், அது அங்கே யார் இருக்கிறா, எப்படி நடத்துவாங்க எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த ஒரு நினைப்போடு கூட தாவீது அந்த வீட்டில் அதை கொண்டு போய் வைக்கிறார். அருமையான தேவச்சனமே, ஓபேத் ஏதோம் தன் வாழ்க்கையில் அவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு ஓபேத் ஏதோமுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவனோட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சம்பவம்லாம் நடக்குது. என்னதான் கர்த்தருடைய பெட்டி லேவியனோட வீட்டில் இருக்கணும், அவருக்கு எல்லாமே தெரியும்னாலும் கூட இந்த சம்பவம் நடக்காமல் இருந்தால் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நடந்துச்சு, அதை தொட்ட மாத்திரத்தில் ஒரு மனுஷன் செத்துட்டான். இந்த ஒரு காரியம் இருக்கு. இப்போ தாவீது அதை வழி நடத்திட்டு வந்த தாவீதே பயந்து போய் என்ன செய்யணும்னு தெரியல. இந்த ஒரு நிலையில இந்த பெட்டி இப்போ ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு போது அவர் என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்றார், சரின்னு ஏற்றுக்கொள்றார். அந்த ஊழியக்காரனுக்கு சரியான தெளிவான எண்ணங்கள் தேவனை குறித்து இருந்தபடினால தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஒருவேளை அவன் தெளிவா இல்லாத ஆளா இருந்தா, பேருக்கு ஒரு ஊழியக்காரனா இருந்தா, பேருக்கு அவனை ஒரு லேவியனா இருந்தா, அவன் என்ன பண்ணியிருப்பான், ஐயோ தொட்டவெல்லாம் செத்து போயிட்டான், அதை வச்சிருந்தவனுக்கெல்லாம் கேடு வந்துச்சு, ஏன்னா வியாதி வந்துச்சு. பெலிஸ்திய தேசமே பயங்கர வியாதி வந்து கஷ்டப்படுறாங்க. ஐயோயோ இந்த பெட்டி என் வீட்டுக்குள்ளே வந்தா என்னென்ன என் குடும்பத்தில் நடக்குமோன்ற பயம் அவனுக்குள்ள வந்திருக்கும், பயம் வந்திருக்கும் நிச்சயமா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானுமா இருந்தால் என்ன பண்ணுவோம், இயேசுவை ஏற்றுட்டு ஒரு குடும்பம் வாழ்கிறாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை பார்த்த உடனே நமக்கு என்ன வருது, ஏதோ ஒரு இழப்பை சந்திக்கிறாங்க.
ஸோ இதை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் தேவச்சனமே. இந்த ஓபேத் ஏதோமுக்குள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, அவன் எப்பொழுதும் அந்த தேவனுடைய பெட்டி தன் வீட்டுக்குள்ளே வருவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் இல்லாத இடத்துல அதை கொண்டு போய் வைக்க முடியாது. ஏனோ தானன் இருக்கிற இடத்துல இந்த பெட்டி போய், அது லேவிய குடும்பமாக இருந்தால் கூட அது என்றைக்கும் ப்ரிப்பேர்ட் பிளேஸாக இருந்தால் தான் ஆண்டவருக்கு இது முன்கூட்டியே தெரியும். இங்கே இந்த சம்பவம் நடக்க போது இதை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதை அவர் முன்னறிந்தவர். ஸோ அந்த லேவியன் எப்பொழுதும் தேவனுடைய சமூகம் தன் வீட்டில் இருப்பதற்கு அவன் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அல்லேலூயா. திடுதப்புன்னு கொண்டு போய் ஒரு உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்துல வச்சிட முடியாது, தாவீதே நினைச்சாலும் கூட. ஸோ இந்த லேவியனோட வீட்டில் வச்சதுக்கு காரணம், அவன் எப்பொழுதும் தன்னை ப்ரிப்பேர் நிலையிலேயே வச்சிருக்கிறான். எப்பொழுதும் தேவன் தன்னிடத்தில் வந்து சேருவதற்கு அவன் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறான். எந்த நிமிஷம் தேவன் தன்னிடத்தில் வந்து சேர்ந்தாலும், அவருடைய சமூகம் எப்பொழுது என்கிட்ட வந்தாலும் அவரோடு இணைந்து கொள்வதில் அவன் ஆயத்தமாக இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டு சொல்லுவார், இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாகுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதம் செய்வேன்னு சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நடுவில் டைம் கொடுக்குறார். நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கு டைம் கொடுக்குறார். ஆனால் இந்த லேவியனுக்கும் டைமே இல்லை பாருங்க, தன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எனி டைம் தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ள தன்னை அர்ப்பணித்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதும் தேவனுக்குரிய காரியங்கள்ல உண்மையுள்ள மனிதனா இருக்கிறான். அருமையான தேவச்சனமே, இன்னொரு காரியத்தை நான் யோசித்தேன். உண்மையாவே இந்த நிறைய நேரம் இந்த கஷ்டங்கள் பாடுகள் நம்ம பார்க்கும்போது, ஒரு காலையில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அதை இப்போவும் சொல்கிறேன். ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டோம், நம்ம பக்தியான குடும்பமாக மாறிட்டோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடந்துருதா? நம்ம யோசிக்கிறதெல்லாம் கிடச்சதா? இன்னும் நம்மளை பார்த்து என்ன மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன தான் சர்ச்சுக்கு போகிற, எவ்வளோ ஜெபம் பண்ணுற, எவ்வளோ ஊழியம் செய்கிற, ஆனால் உனக்கு இன்னும் இந்தந்த கஷ்டங்கள் இருக்க, இந்த பிரச்சனையோட தானே இருக்கிற, இன்னும் இந்த வேதனையோடு தானே இருக்கிற, இன்னும் உனக்கு நிறைவான வாழ்க்கை இல்லையே, வேலை இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இங்கே கேட்குற ஆசீர்வாதங்கள் இல்லை, பிள்ளை பேர் இல்லாததே பல வீடுகளில் பல பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருக்குல்ல, பிள்ளைகள் கீழ்ப்படியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு பின்வாங்கி போகிற கூட்டமாக நம்ம இருக்கவே கூடாது. தெய்வச்சனமே, கஷ்டங்கள் பாடுகள் நம்மை நெருக்கும் பொழுதெல்லாம் இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:4 வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படிக்கு நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அதுதான் அவருடைய வாஞ்சியா இருந்துச்சு. பிரச்சனை போராட்டம், வல பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10,000 பேரை விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு உங்க வாழ்க்கையில? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்ட, உண்மையாவே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள் எல்லாருக்குமே ஆண்டவரை உண்மையா பற்றி கொண்ட எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ராஜாக்கள் தான், ஆசாரியர்கள் தான், தீர்க்கதரிசிகள் தான், செல்வந்தர்கள் தான். பூமியே தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு, கூட சும்மா வந்த லோத்துக்கும் ஆசீர்வாதம் இல்லையா? ஈசாக்குக்கு வறட்சியான காலத்தில் அவரை திருப்தியா தேவன் ஆசீர்வதிச்சார். யாக்கோபை ரெட்டத்தனையா ஆசீர்வதிச்சார், 2 பரிவாரங்களை கொடுத்தாரு. யோசேப்பு அவனை ராஜாவே மாத்திட்டாரு. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா தாங்குது. ஆனால் அதே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. எப்படி பார்த்தீங்களா திரும்பி? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா ஆண்டவரோட அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம், இயேசுவோடையே நடந்தாங்க. தேவனே அவங்களோட உலாவி கொண்டிருந்தார். பக்கத்திலேயே, தொடவே முடியாதனால இப்போ பக்கத்திலேயே நடக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு கூட நடந்திருக்கலாம். பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒருத்தன் மேலேயே சாஞ்சிட்டு இருக்கான். கூடவே உட்காருது, கூடவே படுக்கிறது, கூடவே எழுந்திருக்கிறது. இவ்வளோ அனுபவம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் இல்லையா? ஒருத்தராவது சௌகரியமாக வாழ்ந்தாங்களா? வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி கொள்ளாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தாங்களா? ஒருத்தர் கூட இல்லை. இந்த 12 பேரும் அவங்க மரித்த நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா
எல்லாம் நம்ம இன்றைக்கே வீட்டுக்கு போயிடுவோம். அல்லேலூயா. தோலை உயிரோடு உரிச்சாங்க, அவங்கள தலைகீழ வச்சு ஆணி அடித்தாங்க, கட்டி போட்டு சிலுவையில் அப்படியே கொளுத்தி விட்டாங்க, அவங்கள சிறை சேதம் தலையை வெட்டி கொண்டாங்க, சித்திரவதை பண்ணாங்க. ஒருத்தரை போட்டு தோல் சுருளில் கட்டி வெயிலில் போட்டாங்களாம். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த தோல் வெயிலில் காய 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 காய, தண்ணி கிடையாது, சோறு கிடையாது, எப்படி இருக்கும்? எத்தனை நாள் அவர் சித்திரப்பட்டாருன்னு தெரியாது. அவ்வளோ கொடூரங்களை அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சாங்க. அநேக விசுவாச மக்கள், அவங்க தான் தேவனுடைய சீஷர்கள், அவங்களுக்கு அந்த பாடு பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனால் உடனிருந்த அநேக அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட சீஷர்களும் அந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தாங்க. ரோமர் காலத்தில், ரோமருடைய ஆட்சி காலத்தில் குடும்பமாக கொண்டு போட்டாங்க, ஆயிரமா மக்களை எரிச்சு கொண்டாங்க. அந்த கொடுமைகளை எல்லாம் அவங்க சகித்து கிறிஸ்துவுக்காக தைரியமாக நின்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன இழப்பு, ஒரு சின்ன தோல்வி, சின்ன இயலாமை, சின்ன பலவீனம், சின்ன கஷ்டங்கள், இதை நம்ம என்ன பண்ணுறோம்? எலாபரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த ஓபேத் ஏதோம் கொஞ்சம் கூட காரணம் காட்டி அதை புறக்கணிக்கல பாருங்க. உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, ஒருவேளை நான் பரிசுத்தம் இல்லாமல் என் குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் ப்ரிப்பேர்டாக இருக்கான். ஆனாலும் ஒரு மனுஷிக இருக்கும்ல, யோபுக்கு இருந்தது மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல, ஐயோ என் பிள்ளைங்க தப்பு பண்ணியிருப்பாங்களோ. அவன் பரிசுத்தமாக இருக்கலாம், ஆனால் அவன் பிள்ளைங்களை குறித்த ஒரு பயம் இருக்குது. ஓபேத் ஏதோ மட்டும் இல்லை, அவனோட ஒரு பெரும் கூட்டம் அவங்க கூட இருக்குது. நம்மள மாதிரி சிங்கிள் ஃபேமிலியெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் கூட்டமாக வாழ்வாங்க, பாளையம் இறங்கி இருப்பாங்க. ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் தான் ஃபுல்லாக இருக்கும். அண்ணன், தம்பி, மச்சான், மாமா எல்லாம் ஒரே ஏரியாவில் இருப்பாங்க. இப்போ அவ்வளோ பேருக்கும் இவர் உள்ள கூட்டின்னு வர்றது நிமித்தமாக பிரச்சனை வந்துச்சுன்னா யாரை பிடிச்சிக்குவாங்க? உன்னால தான். அருமையான தேவஜனமே, ஒரு மனிதனுடைய பாவம், ஒரு ஆபிரகாமுடைய பாவம் மொத்த தேசத்துக்கும் வேதனை கொடுத்ததானால், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நம்ம அனைவருக்கும் ஜீவனை கொடுத்துச்சு. அல்லேலூயா. ஒரு ஆதாமுடைய பாவம், கீழ்ப்படியாமையின் பாவம் மொத்த தேசத்துக்கும் வேதனை கொண்டு வந்ததானால், ஒரு ஆண்டவராகிய தேவனுடைய கீழ்ப்படிதல் நம்ம அனைவருக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கு நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு அந்த ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் எப்பொழுதும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எப்பொழுதும் அவருடைய சமூகம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்க தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் முதல் ஆசையாக சொல்கிறாரு, மோசே என் ஜனங்களுக்கு நடுவில் என் ஆசாரிப்பு கூடாரத்தை போடு. ஏன்னா அவருக்கு ஆசை, என் ஜனங்க மத்தியிலேயே நான் வாழணும். இவங்க பாவம் பண்ணி அக்கிரமம் செஞ்சவனே மோசே கிட்ட வந்து சொல்கிறாரு, தயவு செய்து என்ன பண்ணு, தூக்கி கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே ஆசாரிப்பு கூடாரத்தை போடுன்ட்டார். உங்கள் மத்தியிலேயே உலாவி உங்களோடையே இருக்கணும்னு ஆசைப்பட்ட தேவன், நாம் எப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைக்கு செஞ்சு கொடுக்காம போகிறோமோ, என் வார்த்தையின்படி செய்யுங்க, என் வார்த்தையின்படி உடன்படுங்க, என் வார்த்தையை கேளுங்கன்னு சொன்ன அந்த ஆண்டோடைய சத்தத்துக்கு நாம் எப்போ உடன்படாமல் போகிறோமோ, அப்போ என்ன நடக்குது தெரியுமா? நீங்கள் அவரை விட்டு தூரம் போல என்ன நடக்குது? அவர் தான் உங்களை விட்டு தூரம் போயிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் இது பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு நடந்த சம்பவம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு கிடைச்ச கிருபை என்ன தெரியுமா? நீ போனாலும் அவர் உன்னை விட மாட்டேங்கிறார், உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீ எல்லாம் விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பேன். நானும் உன்னை விட மாட்டேன், நீ என்னை விடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நம்மளை பின்தொடர்றார். அந்த கிருபையினால தானே நம்ம இங்கே இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கிருபை அசாதாரணமாக நினச்சிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களோ பிரச்சனைகளோ தேவனை விட்டு உங்களை பிரிக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனைக்கு வர்றதுக்கு, தேவனை தேடுறதுக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ தயவு செய்து சொல்கிறேன், இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்குறார். அதை தூக்கி தூரமாக வச்சிருங்க. பரலோகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரே வழி ஜெபந்தான். தேவனோடு இணையக்கூடிய ஒரே வழி ஜெபந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையாக ஒரு ஐயா அவங்க வீட்டுக்கு போகும்போது சாட்சி சொன்னாங்க, எனக்கு படிக்கவே தெரியாதுமா,
எனக்கு வசனம் படிக்க தெரியல, சொல்கிற வார்த்தையை நான் காதில் கேட்குறேன், அதை மனசில் பதிய வச்சுக்கிறேன். ஆனால் விடாமல் அனுதினமும் நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் தான் என் வாழ்க்கையில் என்னோட கொஞ்சம் சம்பாத்தியத்தையும் அதிகமாக ஆசீர்வதிச்சு கொடுக்குறார் ஆண்டவர். எனக்கு குறைவில்லாமல் நடத்துகிறார். எனக்கு எந்த குறைவும் ஆண்டவர் வைக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்தில் குறைவு வந்துச்சு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் தடையை கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பு யாருக்கு தெரியுமா? யாருக்குங்க? கத்துற எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ தேவனுடைய உறவு என்பது அவ்வளோ முக்கியம். ஓபேத் ஏதோம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்க. அதனால தான் அவன் இன்றைக்கும் பேரு பெற்றவனா. இன்றைக்கு நம்ம மத்தியில் அவருடைய பேரை சொல்லிட்டு இருக்கோம், அவருடைய நாமத்தை இன்றைக்கு அவரை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த கிருபை உங்களுக்கு எனக்கும் உண்டாகும். 2வது காரியம் 2:14 வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அவருடைய வீட்டில் இந்த பெட்டி வைக்கப்பட்ட போது அவனத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்படின்னா நான் தான் சொன்னேன், அவங்க ஏறக்கூடிய 68 பேர் அங்கே ஆண்கள் மட்டுமே இருந்தாங்க. தேவனை துதிக்கும்படியான லேவியர்கள் 68 பேர் சகோதரர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா, சகோதர சகோதரிகள் எல்லாரும் எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் ஆண்டவர் சொல்ல எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார். அவனுக்கு உண்டான ஆடு மாடு, அவன் வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் இருந்துச்சுங்க, நிறைவு இருந்துச்சுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் அந்த ஓபேத் ஏதோம் ஒருவர் மட்டும்தான் இங்கே பேர் சொல்லப்பட்டிருக்கு, மற்ற யார் பேர் அங்கே சொல்லப்படலை. அந்த ஓபேத் ஏதோம் தேவன் அந்த பெட்டியை அவங்க வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவர் மனவோந்து அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமா, அவர் தன்னை அர்ப்பணித்தது நிமித்தமா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாரையும், ஓபேத்தின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஸோ நீங்கள் ஒருத்தர் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியத நிமித்தமா உங்க குடும்பமே ஆசீர்வாதத்தின் நிறைவை பார்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களோட இருக்கிற அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம். நீங்க வாழ்ற இடத்துல ஒரு ஆசீர்வாதம், நீங்க இருக்க போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம், நீங்க வேலை செய்யற இடத்துல ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க உங்க வாழ்க்கையில? அதை உங்களை பார்த்து சொல்றாங்களா? நீங்க வந்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி, நீ இல்லைன்னா அங்கே வேலையே ஓட மாட்டேங்குதுப்பா, நீ இருந்தாவே ஒரு தைரியம் வருதுப்பா சொல்கிறாங்களா? உங்கள் கையில் இந்த பொருள் வாங்கினா ஒரு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இந்த காரியத்தை தொடங்கினீங்கன்னா நிறைவாக முடியுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பெருக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நீங்கள் நின்னீங்கன்னாவே ஆசீர்வாதம். நீங்கள் சொல்லுவாங்க, நீ எதுவுமே செய்வா, நான் சும்மா வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு போ, நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதாங்க கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. இந்த ஓபேத் ஏதோம் தேவனை மனவோந்து ஏற்றுக்கொண்டது நிமித்தமா, அவருடைய பிரசனத்துக்கு முதலிடம் கொடுத்தது நிமித்தமா, அவனும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசீர்வாதம். எல்லாரும் பிளஸ் பண்ணப்பட்டாங்க. இப்போ நல்ல திருப்தியா, இந்த நிலைமை எப்படி இருந்துச்சோ தெரியாது, இப்போ நல்ல ஆசீர்வாதம், சந்தோஷமான வாழ்க்கை. நீங்க சங்கீதம் 16:8 வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. அவர் உங்க வலது பாரசத்துல இருக்கும் பொழுது பரிபூர்ண ஆனந்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உங்கள் நிறைவான சந்தோஷம் உங்கள் உண்டாயிருக்கும். அப்போ இன்னைக்கு இவங்க சப்போர்ட், அவங்க சப்போர்ட், இந்த காரியம் சப்போர்ட்டாக இருக்கணும், இந்த பணம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இதை எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டு கர்த்தர் என் பக்கத்தில் சப்போர்ட்டாக இருக்கணும், அவர் என் வலது பட்சத்தில் இருக்கணும். எதுவுமே இந்த உலகத்தில் எனக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அவர் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நினைவு உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் தாழ்ச்சி அடைவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க.
நான் தைரியமா சொல்றேன், இந்த உலகத்துல எது உங்களை விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. பணம் போயிடுச்சா கவலைப்படாதீங்க, உறவுகள் போயிடுச்சா கவலைப்படாதீங்க, உங்க சரீர பலன் கூட போயிடுச்சா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்காரான்னு மட்டும் பாருங்க. கர்த்தர் என் கூட இருக்காரான்னு மட்டும் பாருங்க. அதுக்கு நீங்க முதல்ல உங்க மனசை அசைஞ்சு கொடுங்க. அவர் என் பக்கத்துல இருக்கிறத பார்க்கறத கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களை இந்த உலகத்துல எதுவுமே அசைக்க முடியாது. அல்லேலூயா. எதுவுமே அசைக்க முடியாது. நான் சொல்கிறேன், எது உங்களை விட்டு போனாலும் ஆனால் சார் இந்த உலகத்தில் நீ இழந்ததை எல்லாம் திரும்ப உனக்கு கொண்டு வந்து தருவேன். உன் ஆத்துமாவை இழந்துட்ட அப்படின்னா அதை உனக்கு திரும்ப தருவேன். அதை காப்பாற்றிக்கணும்னு நினச்சின்னா இழந்துருவேன். அல்லேலூயா. ஸோ எதை காப்பாற்றணும் எதை இழக்கணுன்றதில் நம்ம கவனமாக இருக்கணும். எது முக்கியம்? கடவுளுக்காக எதை வேணால் இழக்கலான்றது இல்லை, எதை வேணால் இழக்கலாம், கடவுளை பிடிச்சிக்கொள்ள. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என் கூட இருப்பதற்காக நான் எதை வேணா இந்த உலகத்தில் இழக்கிறேன்ற மனோபக்குவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டே அல்ல. எந்த உறவும் உங்களை அசைக்க முடியாதுங்க. எந்த ஒரு காரியமும் உங்களை ஆட்ட முடியாது. எல்லாவற்றிலும் நிலை நிற்க பண்ணுகிற கர்த்தர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அதே 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகும். அவர் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர் நாமங்களின் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். ஸோ இந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். இனி நம்ம விக்கிரகத்திலேருந்து அநேகர் மனம் திரும்பி இங்கே வந்திருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் அநேகர் விக்கிரகத்தில் இருக்கிறாங்க. அவர்களை நம்ம நேசிக்கணும், அவங்கள உறவு வச்சுக்கணும், அவங்களோட இடைப்படணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியை அவங்களுக்குள்ள அனுப்பணும். அந்த கவனத்தில் உறவு வச்சுக்கணும். அவங்க ஆவியை நமக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உறவோட ஒட்டி போறேன்ட்டு அந்த உறவுக்குள்ளே இருக்கிற அக்கிரமத்தை நம்ம கற்றுட்டு வந்துடக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. உறவு கொள்ளுங்க, அன்பு செலுத்துங்க, அன்பா போய் நேசிங்க, உறவு கொண்டே இருங்க. ஆனால் அந்த உறவில் கவனமாக இருக்கணும். ஏன் ஆவி அவங்களுக்குள்ளே போதான்றதுல கவனமாக இருக்கணும். ஏன் சத்தியம் அவங்களுக்குள்ளே போதான்றதுல கவனமாக இருக்கணும். என் ஆண்டவருடைய அன்பை நான் அவங்களுக்குள்ளே கொடுக்குறேனான்றதுல கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதை ஓபேத் ஏதோம் கரெக்டாக செய்கிறார். ஆகையினால தான் அந்த மனுஷன் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. 3வது காரியம், நீங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. செபனியா, யோசபாத், நெத்தனேயேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டைக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராய் இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் லேவியனுடைய மகனாய் இருந்தபடினால கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுல அவர் கவனமா இருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா பிளஸ்ஸிங்ல பூரிப்பாயிடுச்சு. அந்த பெட்டி அவன் வீட்டில் இருந்த நிமித்தமா பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்துருச்சு, நல்ல செல்வம் வந்துருச்சு, நல்ல செழிப்பு வந்துருச்சு. நமக்கு நல்ல ஆசீர்வாதம் செழிப்பு வந்தவொடனே நம்ம என்னத்தை பண்ணுவோம்? எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் சேர்த்துக்குவோம். எது நம்மளை தூக்கி சேர்த்துக்கிச்சோ அதை விட்டுருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. எதாவது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நம்மளை கஷ்டப்படுற காலத்தில் நம்மளை எட்டி உதைக்கிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் அப்போ செல்வம் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க? புரியாளாயிடுவாங்க. நம்ம கஷ்டப்படுற காலத்தில், நம்ம உடஞ்சி போன காலத்தில் தூக்கி நிறுத்தினாரு பாருங்க, அவர் அன்னைக்கு என்ன பண்ணிடும்? மறந்துடும். இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தரோட சேரும்போது ஆண்டவர் சொல்ல, ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய். சபைகளுக்கு அவர் எச்சரித்து சொல்றாரு. ஆரம்ப காலம், புதிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலம், பாடுகளை மத்தியில் தேவனை தேடுகிற காலத்தில் ரொம்ப அன்பு, ரொம்ப ஓட்டம், ரொம்ப விருப்பம், எல்லாத்தையும் சகிச்சு நிற்க முடிஞ்சு, எல்லாம் நல்லா வந்துச்சு. இப்போ நல்ல வசதி, நல்ல சௌகரியம், காரு, வீடு, பங்களா எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ என்ன? இப்போ எப்படி ஆயிடுச்சு நிலைமை? நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. நம்ம மனசில் அசதி வந்துடுதா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே,